வெளியேறும் நிகழ்வுக்காக இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்வுக்கு சிறந்த விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்த எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஜனாதிபதியுடனான சந்திப்பு ஒன்றிற்காக அவசியம் செல்ல வேண்டி உள்ளதாக தெரிவித்து தன்னுடைய செய்தியினை இங்கே எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். பிரதம விருந்தினர் அவர்கள் வருகை தராத அந்த நேரத்தில் உடனடியாக எங்களுடைய சபையினுடைய துணை தவிர்த்தாளர் அவர்கள் இந்த நிலைமையை எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் மதிப்பார்ந்த டிவிகே சிவஞானம் ஐயா அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை சொன்ன பொழுது எந்தவித மறுப்பும் இல்லாமல் பெருந்தன்மையாக இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் டிவிகே சிவஞானம் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் மதிப்பார்ந்த தர்மலிங்கம் சீதாசன் அவர்களே, மாகாண சபையினுடைய உறுப்பினர் மதிப்பார்ந்த பாலச்சந்திரன் கஜதீபன் அவர்களே, கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபையின் ஓய்வு பெற்ற செயலாளர் திருமதி சரஸ்வதி சொக்கலிங்கம் அவர்களே, ஆசிரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மத தலைவர்களே, எங்களுடைய சபையினுடைய துணை தவிசாளர் செயலாளர் உறுப்பினர்களே, எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை வந்திருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய தவிசாளர்களே, உறுப்பினர்களே, நூல் நிலையத்தினுடைய அங்கத்தவர்களே, எங்களுடைய சபையினுடைய உத்தியோகர்களே, சுகாதார வைத்திய அதிகாரிகளே, பாடசாலை மாணவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு பிரதிகள் பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த நூலகத்தினுடைய உயர்ச்சியிலே பாடுபட்டு கௌரவம் பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நூலகர்களே, வெளியூட்டுரைகளை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவன்பான இந்நேர வணக்கம். சுன்னாகம் பொது நூலகத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவு விழா. நாங்கள் விழா என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வதொன்று, விழா என்பது விழுந்து விடாமல் இருப்பது, அதுதான் விழா. 50 வருடங்கள் கடந்தும் விழுந்து விடாமல் தன்னுடைய இலக்கிய பயணத்தில் பல்வேறுபட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாகி இன்று வரைக்கும் நகையின் மத்தியிலே விழுப்போடு நிற்கின்ற எங்களுடைய நூலகத்தில் வரலாற்றினை, அதனுடைய செயற்பாடுகளை ஆவணமாக்கும் நோக்குடன்
இன்றைய தினம் அது சார்ந்த தகவல்களை ஒன்றிணைத்து நூலொன்றினை வெளியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்த பொழுது அதற்கு அனைத்து தரப்பினர்களும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தங்களாலான கடமைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இன்றைய தினம் நூலகம் பெற்று வெளியிடப்பட இருக்கிறது. இணைய தளங்களினுடைய பாவனையில் இலத்திரனியல் ஊடகங்களினுடைய அதிகரித்த வேகமும் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் பரிணாமத்தால் நூலகங்களினுடைய பெறுமதியை நூலகங்களை நோக்கி வாசகர்கள் வருகை தருகின்ற அளவை குறைத்துவிட்டது அல்லது சற்று பின்னோக்கி சென்று விட்டோம் என்று நாங்கள் பொதுவாக எழுதுவதுண்டு. எங்களுடைய நூல் நிலையத்தை பொறுத்தவரை இணையதளங்களிலும் அல்லது நாங்கள் எந்த முறையிலாவது தேடுதல் நடத்தி பெற்றுக்கொள்ள முடியாத அரிய பல பொக்கிஷங்கள், அரிய பல தகவல்கள் எங்களுடைய நூல் நிலையங்களிலே உங்களுடைய கைகளினுடைய தகவல்களுக்காக காத்திருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்திலும் எங்களுடைய மாவட்டத்திலும் கல்வி அறிவு மிக்க மிக சிறந்த பொருளாதார வளம் கொண்ட மிக சிறந்த கல்விமான்களை உருவாக்குவதிலே அளப்பெரிய பணியை ஆற்றியிருக்கக்கூடிய எங்களுடைய பொது நூலகம் 50 ஆண்டுகளாக மிக சிறந்த சமூகத்துக்கு விசிட்டு அதனை வெற்றி பாதையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நூலகம் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். அதற்காக நாங்கள் ஒற்றுமையாக ஒருமித்து உழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய பரபரப்பான கலாச்சார உணர்வுகள், நீதித்துறையினுடைய மிக நேர்த்தியான ஆதிக்கம், இவர்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான இளைஞர்களுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நூலகங்களுக்கு வருகை தருகின்ற வாலிபர்களை அல்லது இளைஞர்களை எண்ணிக்கை ரீதியாக ஒப்பிடுகின்ற பொழுது அது சற்று குறைவான ஒன்றாகவே நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். சமூகத்திலே நல்ல பிரஜைகளை உருவாக்குகின்ற நல்ல கருத்துக்களை எடுத்துச் செல்லக்கூடிய பொக்கிஷங்களாக எங்களுடைய நூலகங்களை நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய வருமானத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு தொகை நிதியை தொடர்ச்சியாக புத்தகங்களுடைய கொள்ளளவுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கீடு செய்து புதிய புதிய நூல்களை அந்தந்த வருடங்களிலே கொள்ளளவு செய்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக அங்கத்துவங்களை வழங்கி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்களுடைய நூலகர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும்